மதுரை மண்டேலா நகர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணிடமிருந்து மர்ம நபர் வெள்ளிச் செயினை பறித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். மதுரை மாவட்டம் விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய மண்டேலா நகர் பகுதியில் அதாவது இரவு 8:17 மணி அளவில் ஒரு இளம் பெண் ஒருவர் தனியாக நடந்து செல்லுகிறார். அந்த பெண்ணை நோட்டமிட்டு மறைந்திருந்த ஒரு கொள்ளையன் அந்த பெண்ணை கீழே தள்ளி தரதரவென இழுத்து அந்த செயினை அரித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை, அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் சரியாக 10 நொடிகளில் அந்த கொலையினுடைய அட்டகாசத்தில் கொலைநடுங்கி பதறிப்போன அந்த பெண் மரண ஓலத்தில் கத்தக்கூடிய அந்த காட்சிகள் கல் நெஞ்சையும் பதற வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. அந்த பெண் அணிந்திருந்த செயினை அவன் திருடிச் செல்வதற்காக மறைந்திருந்து அந்த பெண் தனியாக நடந்து வருவதை நோட்டமிட்ட அந்த கொள்ளையன் சரியாக 8:17 14 வினாடிக்கு அவனுடைய அந்த கொள்ளை ஆட்டத்தை தொடங்கியவன் அந்த 8:17 24 வினாடிகளில் 10 வினாடிகளில் அந்த கொள்ளை சம்பவத்தை அவன் அரங்கேற்றி இருக்கிறான். கதற அந்த பெண் கத்திக் கொண்டிருக்கிறார். தன்னை காப்பாற்றுவதற்கு யாராவது வருவார்களா என்று அதன் அருகே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து ஒரு முதியவரும் ஒரு இளைஞனும் அந்த கொள்ளை சம்பவம் முடிந்த பிறகு அவர்கள் ஓடுகிற காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த பெண் கொலை நடுங்க தனது உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பதறுகிற, அந்த கத்துகிற, அந்த ஓலமிடுகிற காட்சி ஆளுகிற முதலமைச்சருடைய காதுகளுக்கு அப்பா என்று தன்னை அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அப்பாவின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என்று அந்த பெண் கதறி இருக்கிறார். தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு பெண், இளம் பெண் யாராக இருந்தாலும் கூட, மூதாட்டியாக இருந்தாலும் கூட தனியாக நடந்து செல்லக்கூட முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது தான் என்பது மிக வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. அந்த பெண் கத்துகிற அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை இருக்கிறது. ஆளுகிற அரசு இது போன்ற குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கண்ணீர் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.